எங்கே இருக்குன்னே தெரியலங்க. சரியான டயர்டில் இருக்கிறேன். அப்படியே வண்டியை போதையில் ஓட்டுற மாதிரி ஓட்டின்னு இருக்கேங்க. தூக்கம் சொக்குது, முடியல. அனல் வேறையா தாங்கலை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாருன்னா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நான் சொல்கிற 3 இடத்துல மட்டும் கேட்டு போடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராம்நாடு தாங்க இருக்கிறோமே. இப்போ இங்கேருந்து எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை தாங்க போக போகிறோமே. சிவகங்கையில் எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க. அங்கே தாங்க போக போகிறேன். என்னன்னு தெரியல, வாய் ஓவராக தடுமாறுது. இப்போ தான் வந்து பட்டை சாப்பாடு சாப்பிட்டு வந்தேன். அதுலேருந்து ஓவராக தடுமாறுதுங்க. நானும் 3 டேக் எடுத்துகிட்டேன் அந்த வீடியோவை. ஒரு மாதிரியாக வாய் கொளருது. மட்டன் சாப்பிட்டதுனால எப்படியோ, ஒரு வேளை பட்டை சாப்பாட்டில் மட்டன் போட்டு தந்ததுனால எப்படி இருக்கு. பேசின்னு இருக்க மரியாதை இல்லாமல் போகிறாங்க அவன். சரி விடுங்க, அவனை தட்டி விடுங்க. இப்போ இங்கேருந்து எங்கே போக போகிறதுன்னு சொல்லிட்டேன்னா சொல்லிட்டேன். சிவகங்கை தாங்க போக போகிறேன். அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டருங்க சிவகங்கை பேலஸ். சரி வாங்க, இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கே இருக்குன்னு எனக்கே தெரிலங்க. ஏன்னா சுற்றி காடாக தான் இருக்குது எல்லாம். அங்கே பாருங்கள், யாரும் வரல ரோட்டில். அப்பப்போ எதனா ஒரு வண்டி போகுது வருது, அவ்வளோதாங்க. சரி ஓகேங்க, மற்றதெல்லாம் போக போக நான் மோட்டோவில் ஆகிங்க சொல்கிறேங்க. இப்போ எங்கேருந்து வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, கீழக்கரையிலேருந்து தாங்க வந்தேனே. அது வேற வாயில் வர கீழே வரன்னு வருது. கீழக்கரையிலேருந்து தாங்க வரேன். அங்கே தான் போயிட்டு தூதல் அல்வாவும் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து பட்டை சாப்பாடு சாப்பிட்டு வந்தாங்க. அது சாப்பிட்டதுன்னு தான் என்னன்னு தெரியல, வாய் குளருது, ஒரு மாதிரியாக வளருது. இந்த அளவுக்குலாம் வளர மாட்டாங்க. வண்டிக்கு வேறு பெட்ரோல் போடணும். ஏன்னா கீழே வர போகிறப்ப தான், கீழே வர இல்லை கீழக்கரை. ஐயோ, பேர் தெரியுது, ஆனால் வாயில் வரது வந்து கீழே வரன்னு வருதுங்க. கீழக்கரைக்கு போகிறப்ப தான் வந்து வண்டி ரிசர்வில் வந்துச்சுங்க. இப்போ போகிறப்ப டேங்க் ஃபுல் பண்ணி ஆகணும். கையில் வேறு பட்ஜெட் இல்லை சுத்தமாக. என் அக்கௌண்ட்டில் 1100 தான் இருந்தது. இப்போ வேறு அந்த அல்வா வாங்கினேன்னா அதுவே 80, ஒரு 70 வந்து 150 ரூபா ஆகிடுச்சு. அது போக 200 ரூபா சாப்பாடு சேர்த்தனா 350 ரூபா அங்கே முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்குது என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 750 ரூபா இருக்கும், அவ்வளோதான். இதை வச்சுக்கின்னு நான் எங்கேருந்து சிவகங்கை சுற்றி பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து புதுக்கோட்டையை சுற்றி பார்க்கணும், அப்புறம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், கடலூர், அப்புறம் அரியலூர், அதோட லாஸ்ட்டாக என் வீடுங்க. அரியலூர் முடிச்சதுக்கப்புறம் என் வீடு. இத்தனை ஊரையும் நான் இந்த 750 ரூபாய் வச்சு எப்படி சுற்றி பார்க்க முடியும்? வாய்ப்பே இல்லை. பெட்ரோலே பத்தாது அந்த காசு. அதனால் இப்போ கடன் வாங்கி தான் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாருக்குன்னா வாங்கிக்கலாம். கேமரா பேட்டரியில் வேறு சார்ஜ் இல்லைங்க. அதேமாரி நம்ம ஃபோன்லேயுமே சார்ஜ் இல்லை. பவர் பேங்க் என்னான்னு தெரியல, செத்து போச்சு. நேற்று நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றினேன், சார்ஜே ஏறல. சரி காலையில் எழுந்து பார்த்தா ஏறுன்னு பார்த்தேன், அப்பயும் ஏறல. அது லைட்டே எரிய மாட்டேங்குது. இதே ப்ராப்ளம் ஆகிடுக்குது. ப்ராப்ளமா இல்லை ஒரேடியாக செத்து போச்சா என்னன்னு கூட தெரியல. இது பவர் பேங்க்கு நேற்று நைட்டுக்கு இத்தனைக்கும் 2 பேட்டரிக்கு போட்டேன் சார்ஜு. அப்புறம் என் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டேன், அப்புறம் லைட்டுக்கு சார்ஜ் போட்டேன். எல்லாத்துக்கும் சார்ஜ் போட்டு தான் பவர் பேங்க் போடுறேன். அது ஏறவே மாட்டேங்குது லைட்டு. சரி ஓகே, சுத்தமாக சார்ஜ் இல்லாதனால அப்படி இருக்குதோ, இல்லை போக போக ஏற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது கடைசி வரைக்கும் ஏறவே இல்லைங்க. காலையில் எழுந்து போய் பார்க்குறேன், ஏமாற்றம் தான் அடைஞ்சேன். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:15ங்க. 5 மணிக்கெலாம் அந்த பேலஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம அவ்வளோ சீக்கிரமாக போய் ஆகணும். மேப்பில் எத்தனை மணி நேரத்தில் போகணும்னு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் போய்டுன்னு சொல்லி காட்டுது. ஆனால் நான் எப்படின்னா ஒரு 4:30 மணிக்குள்ளே அங்கே போய் ரீச் ஆனால் தான் அந்த பேலஸை சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். போக முடியுமான்னு தான் தெரில. ஏன்னா 90 கிலோமீட்டருங்கிறப்ப நான் ஸ்டாப்பாக என்னால் ஓட்டுன்னு போக முடியாது, என் வண்டி தாங்காது. ஆல்ரெடி வண்டி ஓடினே இருக்குது. இப்போ எங்கன்னா போய்ட்டு ஒரு 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வண்டி நிப்பாட்டு ஒரு 1/2 hour ஆற போட்டு தான் எடுப்புன்னு. அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டாப்பாக ஓட்டுன்னு போயிருக்கலாம். அதுக்குள்ளே வண்டி பெட்ரோல் அடிச்சுன்னு பார்க்குறேன். எல்லாம் ஒரேடியாக பெட்ரோல் பங்க்கில் போய்ட்டு ஆல்ட்ரு பண்ணிடலான்னு இருக்கேன். எப்பா இந்த சைட்லாம் சரியான வெயிலுங்க. அப்படியே எரியுது. அந்த அனலை என்னால் ஃபீல் பண்ண முடியுதுங்க. அப்படியே தகன்னு எரியுதுன்னு சொல்லுவாங்க பற்றி, அந்த மாதிரி எரியுதுங்க. அப்பா இதே சென்னையில் ரொம்ப நாள் இந்த மே மாதத்தில் கடந்த மாதிரி கிடக்க வேண்டியதாக இருக்குது இங்கே. சரி பேண்ட்டு இந்த உடம்புலாம் அப்படியே அனல் ஆகிறது எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரியே வேணும். பெட்ரோல் பங்கே வந்துருச்சுங்க. ஓகே, பெட்ரோல் போட்டுருவோம். கையில் காசு இல்லையே, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் கேட்கணும். ஃபோன் பண்ணி கேட்போம். நம்ம எப்போயுமே வழக்கம் போல் போடுற இந்தியன் பெட்ரோல் பங்க் வந்துருச்சு ப்ரோ. 50
1050. ஓகே, 10.28 லிட்டருங்க. ஃபோன் சார்ஜ் போட முடியும். ஃபோனுக்கு சார்ஜ் அங்கே போட்டுக்குவா. ஃபோனுக்கு சார்ஜ் போடணும். ஆ, இந்த வெயிட் அப்படியே இது அமைக்கிறது போல. அந்த பெட்டி வேறு வச்சுன்னுக்குறேன்னா ஆயில்மெண்ட்டு போட்டு முடிச்சிட்டேன். ஒரு பக்கம் ஃபோனுக்கு சார்ஜ் ஏறினுக்குது. அப்படியே சார்ஜ் பிடிங்கின்னு எடுத்து வச்சுன்னு கிளம்ப வேண்டியதான். வண்டி ஒரு 1/2 அன் ஹவர் ஆற போட்டாச்சு. போதும், டைம் ஆகுது. எவ்வளோ ஏறிக்குது? 30 தாங்க ஏறிக்குது. 1/2 அன் ஹவருக்கு மேலேயே ஆற போட்டாங்க வண்டியை. போதும், ஆற போட்டுனே தான் இருக்கணும். டைம் ஆகுது, வாங்க கிளம்புவோம். ஜாக்கெட்டு ஒரே வேர்வை நாத்தமாக இருந்ததா, அது முன்னே ஃபுல்லாக ஈரமாக இருந்தது வேர்வை. அதான் காய போட்டேன் அவுத்து போட்டுப்பா. இந்த ரேடியம் ஜாக்கெட்டு அவ்வளோ சூடாகுது. க்ளவுஸ் ஒன்று நல்லதாக பார்த்துட்டுக்கோங்க. இந்த க்ளவுஸ் இன்னும் மாற்றணும். சைடெலாம் பிஞ்சு போயிடுச்சு, அது மாதிரி தேஞ்சு போயிடுச்சு, பழசாக வேறு ஆகிட்டு நம்ம கைக்கும் செட் ஆக மாட்டேது. ஒரு கம்ஃபர்டபுளாகவே இல்லைங்க. எடுக்கிறப்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, அப்புறம் யூஸ் பண்ண அது என்னன்னு தெரியல, அன்கம்ஃபர்ட் ஆகுது. அது மூலம் அந்த டச்சும் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஒரு சில நேரத்தில். அதனால் க்ளவுஸ் மாற்றி ஆகணும். திடீர்னு வெயில் கொளுத்துது, அப்புறம் பார்த்தா நேராக இருக்குதுங்க. என்ன கதைனே புரியல. எல்லாத்தையும் எடுத்து சார்ஜ் வரலாம். ஓகே, எல்லாம் எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்கிறோன்னே தெரியலங்க. சரியான டயர்டில் இருக்கிறோம். அப்படியே வண்டியை போதையில் ஓட்டுற மாதிரி ஓட்டின்னு இருக்கேங்க. தூக்கம் சொக்குது, முடியல. அனல் வேறையா தாங்கலை. ரெஸ்ட்டே இல்லாமல் அப்படியே மூவ் பண்ணியே இருக்கேண்ணா. வண்டிக்கு அப்பப்போ ரெஸ்ட்டு கொடுக்குறேன்னாச்சுக்கு எனக்கு ரெஸ்ட்டு கொடுக்க மாட்டேறாங்க. அந்த வண்டிக்கு ரெஸ்ட்டு கொடுக்குற கேப்பில் தான் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஃபோனுக்கு கேமராவுக்கு சார்ஜ் ஏற்றுற கேப்பில் தான் நானும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ வண்டி கொஞ்சம் நேரம் பெட்ரோல் போட்ட இடத்துல ரெஸ்ட்டு கொடுத்தேன், ஃபோன் சார்ஜ் ஏற்றினேன். அந்த இடத்துல தான் நான் உட்காந்து கிடந்தேன் கொஞ்சம். ஐயோ, உட்காந்து வந்து கூட எவ்வளோ நேரம் அப்படியே உட்காந்து கிடக்க முடியும், நீங்களே சொல்லுங்கள். இப்போ இது என்ன ஹைவேன்னு கூட தெரில. அது பக்கத்தில் வந்து படுத்துட்டாங்க. இது வந்து இரும்பு பழுப்பு, அது மேலே சிமெண்ட்டு போட்டு பூசி வச்சுருக்காங்க. இதுவே அனலாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னோடய உடம்பு வலி அதான் அந்த அனல் தெரியாத அளவுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தூக்கம் கலக்கமாக இருக்குதுங்க. சரியான தூக்கம் இல்லாததுனால டயர்டால் அப்படி தூக்கம் சொக்குது. வரப்போ வெயில், ஒரு பக்கம் வெயில் அடிக்குது, ஒரு பக்கம் நிழலாகுது. கொஞ்சம் தூரம் தள்ளனா வெயில், கொஞ்சம் தூரம் தள்ளனா நிழல். அப்படி எப்படி சொல்கிறது, ஒரு 50 மீட்டர் வெயில், 50 மீட்டர் நிழல், இப்படியே தான் மாறி வந்துக்குது. முடியல. எப்படா இந்த வெயில் முடியணுங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. வெயில் மட்டுமே ரீசன் இல்லை, எல்லாமே ரீசன் தாங்க. முடியல. அப்படியே இந்த நெய் சோறு சாப்பிட்டு தான் இருக்கட்டும், டயர்டாக அது ரெஸ்ட் இல்லாமல் சுத்தந்தான் இருக்கட்டும், சரியாக தூங்காதான் இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து என்னை படுக்க போட்டுடுச்சுங்க. வண்டியை நிம்மதியாக ஓட்ட முடியல. நானும் சரி ஈவினிங்குள்ளே போயிட்டு அந்த சிவகங்கை பேலஸை பார்த்தலாம் தான் நினச்சேன். வேணாம், எதுக்கு அப்படி பறந்து கட்டின்னு போய் பார்க்கணும், அவசியமாக என்ன, நாளைக்கு காலையில் பொறுமையாக போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் இங்கே படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எதனா ஒரு கஃபேயில் போய்ட்டு ஃபோனுக்கும் கேமராவுக்கும் கொஞ்சம் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் டென்ட்டு போடுறதுக்கு இடம் தேடினாங்க. போகிற வழியெல்லாம் பெட்ரோல் பங்கு இருந்தால் எந்தெந்த பெட்ரோல் பங்கு கேட்க முடியுமோ கேட்டு டென்ட்டு போட்டு நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு அதுக்கு பேலஸ் ஓப்பன் பண்ணுறாங்களோ தெரியல. டைம் பார்த்து போயிட்டு பேலஸ் பார்க்க வேண்டியதாங்க. இதான் பிளான் பண்ணியிருக்கேன், நாளைக்கான பிளானு. இன்றைக்கி போயிட்டு பேலஸை பார்க்குற ஐடியாலே கிடையாது சுத்தமாக. படுத்து ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இங்கே தூங்கலாம் முடியாது, கொஞ்சம் உடம்பு வலி ஆற்றணும்லங்க. நான் இதுக்கு முன்னாடி 3 ரைடு போயிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு இந்த பேக் பெயின்னா என்னென்ன தெரியலங்க. நிறைய பேர் கேட்பாங்க, இந்த வண்டியில் வரீங்களே பேக் பெயின் இல்லையா, பேக் பெயின் இல்லையான்னு. எனக்கு அப்படி என்னானே தெரியாத அளவுக்கு, அதை உணராத அளவுக்கு இருந்துட்டேங்க. இப்போ தான் அதை உணர்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக. முதுகுலாம் பிடிக்குது, வலிக்குது, வின்னு ஆகுது. நான் வீட்டு விட்டு கிளம்பி வந்து இதோட 20 நாளுங்க. அதனால தாங்க என்னால் கண்ணை திறந்தே பேச முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய வெளிச்சம் என் கண்ணிலே கூசுதுங்க, அதனால தான் திறந்து பேச முடியல.
பாருங்க ஏஞ்சிக்காமல் படுத்து பேசின்னு இருக்கோம் பாருங்க. சரியான இது வா தெரியுதாங்க, முடியல. அப்படியே வந்த டயர்டோட விளாக் எடுத்துன்னு இருக்கேன். இந்த புண்ணு வேற ஒரு பக்கம் எரிச்சல் தாங்கலைங்க, வெயிலா, அதனால் எரிச்சல் தாங்கலை. இப்போ தான் வேறு ஆயில்மெண்ட் போட்டுக்கணும். அந்த ஆயில்மெண்ட்டால் எரியுதா இல்லை ஆயில்மெண்ட்டு போட்டு இந்த வெயில் அடிக்கிறதுனால எரியுதா ஒன்றுமே தெரியலைங்க. தாங்க முடியல எரிச்சல் என்னால். கண்ணு சொக்குது. நானும் மூஞ்சி கழுவிலாம் ஓட்டி பார்த்துட்டு வேலைக்கு ஆகலை. என்னதான் டீ குடித்தாலும் மூஞ்சி கழுவி ஓட்டினாலும் வேலைக்கு ஆகுதுங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே ஃப்ரீயாக ஓட்டுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப தூக்கம் சொக்குது. நிதானம் இல்லாமல் ஓட்டுறேன். எனக்கே தெரியுது. அந்த நிதானமாக இல்லாத எதுக்கு ஓட்டணும்னு கேட்குறேன். படுத்துட்டு பொறுமையாக போடான்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. இங்கே தூங்கலாம் முடியாது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இதோ பாருங்க நம்ம பட்டி இதோ நிற்குது. எகுத்துன்னு வருதுங்க, என்னன்னே தெரியல. சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் டென்ட்டு போடுறப்ப விளாக் கண்டினியூ பண்ணுறனோ எப்போ கண்டினியூ பண்ணுறத பாருங்கள். ஓகே ஓகே. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6:35ங்க. இந்த பெட்ரோல் பங்கில் போய் கேட்டு பார்ப்போம். ஹெச்பி பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ண விடுவாங்களான்னு தெரியல, சின்னதாக தான் இருக்குது. கேட்டு பார்ப்போம் ஒரு வார்த்தை. என்ன, நான் சென்னையிலேருந்து வரேண்ணா, நைட்டு மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிக்க முடியுமா? ட்ராவல் பண்ணியிருக்கேன். காலையில் 5 மணிக்கு எஞ்சி போய் கிளம்பிடுவேண்ணா. இந்த சென்னையிலேருந்து வரேன், ட்ராவல் பண்ணின்னு இருக்கேன். இது சிவகங்கை பேலஸ் போயின்னு இருக்கேன். நைட்டு மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டு காலையில் எஞ்சி டென்ட்டு போட்டு இது அந்த மூலையில் எங்கன்னா ஸ்டே பண்ணியிருக்கேன். எங்கண்ணா பொறுத்து நீங்கள் சொல்கிற இடத்துல என்ன போட்டு சென்னையிலேருந்து வராப்லையா? சென்னையிலேருந்து வராப்லையா? போட்டு படுத்து இல்லை, டென்ட்டு இருக்குது, டென்ட்டு போட்டு படுத்துக்குவேன். எங்கே சொல்கிறீங்களோ அங்கே போட்டுக்கிறேன். இந்த காருக்கு பின்னாடி என்னண்ணா? இல்லை ட்ராவல் பண்ணியிருக்கேன், யூடியூப் சேனல் வச்சுன்னு இருக்கேன். அந்த சீட்டு போட்டு வச்சுருக்காங்களே அது. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. டென்ட்டு போட இடம் கிடச்சிச்சிங்க. இந்த ட்ரிப்பு என்னன்னே தெரிலங்க, கேட்குற எல்லா இடத்துலையும் உடனே கொடுத்துறாங்க. இதோ இதில் தான் டென்ட்டு போட்டுக்கலான்னு இருக்கேன். சீட்டு போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் இங்கே மழைலாம் வராது, பட் வெயில் தாங்க முடியலைங்க. இது இந்த இதில் கால் வைக்கவே முடியல. ஷூ இல்லாமல் தான் வச்சு கால் வைக்கிறேன், சூடு தாங்க முடியல. நேற்று நைட்டு டென்ட்டு போட்டுருந்தேனே, அங்கேயும் போட்டு ஓவர் சூடு. இங்கே சூடு இல்லாமல் இருக்கும், ஏன்னா இது சிமெண்ட்டு தர, அது முன்னாடி ஷீட்டு போட்டு வச்சுருக்காங்களா, கொஞ்சம் ஹீட் இல்லாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நைட் ஆகட்டும், நைட் ஆன பிறகு டென்ட்டு போட்டுக்கலான்னு இருக்கிறேன். இப்போவே உடனே போட்டேன்னா அவங்களுக்கு எதனா கேள்வி வரும். என்ன ஒன்று, கொஞ்சம் பெட்ரோல் பங்க் உள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும். இது வெளியே இருக்குது, பட் இருந்தாலும் அவங்களோட பர்மிஷன் கிட்ட தானே போடுறோம், அதனால் பிரச்சனை இல்லைங்க. சரி, இதுக்கப்புறம் நான் டென்ட்டு போட்டு முடிச்ச பிறகு உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். எப்படியும் நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே தான் நான் டென்ட்டே போடுவேன். 9 மணி 10 மணி ஆகிடுங்க டென்ட்டு போட. ஃப்ரெண்ட்ஸ் டென்ட்டு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். கண்ணு கூசுது, ஏன்னா லைட்டு மாட்டிருக்கல, அது டக்குன்னு இருட்டில் இருந்துட்டு வெளிச்சத்தை பார்த்தோன்னே கண்ணு கூசுதுங்க, ஒழுங்காக பார்க்க முடியல. டென்ட்டுக்குள்ளே தாங்க இருக்கும். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் வேறு சார்ஜ் போட்டு வந்துட்டேங்க. ஒரு 9 இருக்குங்க டைம். ஏன்னா நான் 9 மணிக்கு தான் ஃபோன் சார்ஜ் போட்டேன். ஒரு 1/2 hour ஆகிருக்கும் ஃபுல்லாக எடுத்து வச்சு இது பண்ணதுக்கு. ஒரு 1/2 hour கம்பல்சரி ஆகிருக்கும். ஏன்னா டென்ட்டுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் போட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே நிறைய வேலைகள் இருந்தது, அது முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1 hour ஆகிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாருன்னா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால், அதில் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, நான் சொல்கிற 3 இடத்துல மட்டும் கேட்டு போடுங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே பெட்ரோல் பங்க். அது இல்லாத பட்சத்துக்கு கோயிலுக்கு போங்க. அப்படி கோயிலும் கிடைக்கலையா, லோக்கல் ஆளுங்கிட்ட கேட்டு அவங்க அனுமதியோட அவங்க வீட்டு பக்கத்துலேயே எதனா சேஃபான லேண்ட் இருந்தால் அங்கே போடுங்க. அது கூட சேஃபானு உங்களுக்கு தெரியணும், புரியுது? அவங்க சப்போர்ட்டோட அவங்களோட இதில் தான் நீங்கள் தங்குற மாதிரி இருக்கணும். அந்தமாதிரி இடத்துல இருந்தால் தங்குங்க. மோஸ்ட்லி பெட்ரோல் பங்கில் ஒரு 2 பெட்ரோல் பங்களுக்கு கொடுக்காட்டிலையும், ஒரு 4-5 பெட்ரோல் பங்களுக்கு கேளுங்க, ஒரு 2 பெட்ரோல் பங்களுக்கு கொடுக்காட்டிலையும், இதுனா ஒரு பெட்ரோல் பங்கில் வச்சு உங்களுக்கு கொடுத்துருவாங்கங்க. நான் மோஸ்ட்லி இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே பெட்ரோல் பங்கில் தான் தங்கினேன்.
எனக்கு ஒரு நாள் மட்டும்தான் கோயிலில் தங்கினேன், அதுவும் டென்ட்டு போடாமல் தங்கினேன். மற்ற எல்லா இடத்துலையுமே பெட்ரோல் பங்கு தான். அப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு 6 நாள், அதுக்கப்புறம் இதில் மதுரையில் ஒரு 4 நாள், மொத்தம் 10 நாள் அப்படி போச்சு. மீதி 10 நாள் ஃபுல்லாகவே நான் டென்ட்டு போட்டு தான். அதில் ஒரு நாள் மட்டும்தான் கோயிலில் தங்கினேன். மற்ற 9 நாளும் நான் டென்ட்டு போட்டு தாங்க தங்கினேன். அதனால் பெட்ரோல் பங்கில் ஃபஸ்ட்டு கேளுங்க. ஒரு பெட்ரோல் பங்கில் கொடுக்கலையா, 2வது பெட்ரோல் பங்கில் கொடுப்பாங்க. அதுலேயும் கொடுக்கலையா, அடுத்து 3வது பெட்ரோல் பங்கு. அந்த மாதிரி பெட்ரோல் பங்கு மாற்றி மாற்றி, அதாவது ஹெச்பி, இந்தியன், பாரத் அப்படின்னு பார்க்காதீங்க. எந்த பெட்ரோல் பங்காக இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக நல்ல மனசு உள்ளவங்க கொடுக்க தான் செய்வாங்க. சரி, ஓகேங்க, இதுதாங்க உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேனே. சரிங்க, மார்னிங் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் இவ்வளோ லேட்டாக கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா 8:10ங்க. ஏன் இவ்வளோ லேட்டாக கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேலஸ் வந்து சிவகங்கை பேலஸ் வந்து 10 மணிக்கு தான் ஓப்பனு. 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் தான். அப்படி இப்படின்னு போனால் கூட 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். எவ்வளோ பொறுமையாக போனாலும் 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். அப்போ 9:30க்கெலாம் போய்டும். அப்புறம் 1/2 அன் ஹவர் அங்கே தான் வெயிட் பண்ணணும். அதான் சரி, இங்கேயே உட்காந்துன்னு ஃபோன் யூஸ் பண்ணிக்கின்னு சார்ஜ் போட வேண்டியதெல்லாம் சார்ஜ் போட்டுக்கிட்டு பொறுமையாக கிளம்புறாங்க. டென்ட்லாம் விடியறதுக்குள்ளே ஏஞ்சி பிரித்து பேக் பண்ணிட்டேங்க டென்ட்டுலாம். அதுக்கப்புறம் சும்மா தான் இருந்தேன். எப்போவுமே எங்கேயுமே பெட்ரோல் பங்கில் நான் மோஸ்ட்லி நைட்டு 9 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே தான் டென்ட்டு போடுவேன் நைட்டு. அதுக்கப்புறம் காலைல 5 மணி 6 மணிக்குள்ளே விடியறதுக்குள்ளே டென்ட்டு பிரிச்சுருவாங்க. ஏன்னா நம்மளால் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது, பாதிப்பு வரக்கூடாது. டென்ட்டு போட்டதுனால என்னடா பாதிப்பு வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் பாதிப்பு வராது. ஆனால் வரவங்க சில பேர் வந்து பார்ப்பாங்க, கேட்பாங்க, அப்படி இப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு யாருன்னா சொல்லலாம், அவங்களே ரிக்வெஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்களும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க 10 மணிக்கு மேலே டென்ட்டு போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அது எதனால் சொல்கிறாங்கன்னா நமக்கு தெரியாது. நான் அதனால் மோஸ்ட்லி இந்த 10 மணி 9 மணி அந்த மாதிரி டைமில் தான் போடுவேன். இன்றைக்கி சிவகங்கையை முடிச்சிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாளில் முடிச்சுட்டு அடுத்தது வந்து புதுக்கோட்டை போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிவகங்கை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து அது எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1.4 கிலோமீட்டர் தாங்க. பரவாயில்லப்பா, மெயின் சிட்டி இங்கேயும் நல்லா தான் டெவலப் பண்ணி வச்சுருக்கானுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குதுங்க இந்த பேலஸ். கரெக்டாக சிகன் முனையாண்ட காட்டுதுங்க. இதோ இருக்குது பாருங்கள், இதோ இந்த பேலஸ் தான் தெரியுதா, ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், இந்த பேலஸ் தான். என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 9 மணி ஆக போகுதுங்க. 8:59, இன்னும் ஒரு நிமிஷம் ஆனால் 9 மணிங்க. நான் 9:30க்கெலாம் வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். நானும் பொறுமையாக தாங்க 40, 30 அந்த இதில் தான் ஓட்டின்னு வந்தேன். அப்படி இருந்தும் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டோம். ஹைவேல எங்கேயும் ஸ்பீட் பிரேக் இல்லை, ஸ்லோவாக வண்டிய வேலை இல்லை, அதனால் வந்தாச்சுங்க. இப்போ அந்த 1 ஹவர் என்ன பண்ணுறது? சரி, சிவகங்கையில் என்ன ஃபேமஸ் ஃபுட்டுன்னு சொல்லி கேட்டு பார்ப்போமா? வாங்க அதை போய் கேட்டு பார்ப்போம். இந்த பூக்கடை அண்ணாட்ட கேட்டு பார்ப்போம். அண்ணா, சிவகங்கையில் சாப்பிட்ற ஃபுட்டு என்னண்ணா ஃபேமஸ்ஸு? சிவகங்கையில் சாப்பிட்ற ஃபுட்டு என்ன ஃபேமஸ்? சாப்பிட்றதுக்கு சாப்பிட்ற ஃபுட்டுனா என்னது ஃபேமஸ்ன்னு கேட்குறேன். அதுதான், இங்கே எதனா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இல்லையா? இங்கே மட்டும் கிடைக்கிற ஒரு ஐட்டம், இங்கே தான் இது அதிகமாக கிடைக்கும், வேறு எங்கேயும் அவ்வளோ கிடைக்கும். இப்போ திருநெல்வேலி போனால் அல்வா கிடைக்குதுல்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர் போனால் பால்கோவா. எத்தனை மணிக்கு நான் ஓப்பனு? அப்படியா? உள்ள என்னென்ன இருக்கு? வந்து கோயில் இருக்கு, ராஜராஜேஸ்வரர் கோயில். அவங்க தங்கியிருக்க இடத்துக்குலாம் விட மாட்டாங்க. இப்போ உள்ளே போய் பார்க்க முடியுமா? அந்த சைடில் போகலாம். அந்த ஃப்ளெக்ஸ் இருக்குல்ல, எங்கண்ணா? அந்த ஃப்ளெக்ஸ் இருக்கு பாருங்க. ஆமாம், ஃப்ளெக்ஸ் உள்ளே போங்க. உள்ளே போய் போனால் ரைட் சைடில் அரச மரம் இருக்கும். உள்ளே போனால் ஓப்பன் பிளேஸ் ஆகும். அவ்வளோதான், அங்கே நின்று பார்த்துட்டு வரதான். ஆமாம், உள்ள அவங்க தங்கியிருக்க இடத்த வாரிசு இருக்காங்க. யார் வாரிசு? அவங்க வாரிசு. ஓ, அவங்க வாரிசு உள்ளே இருக்கிறாங்களா? ஒரு மகேஸ்வரன் போட்டுருக்குல, இன்னொருத்தவங்க மதுராந்தகி நாச்சியார்னு அவங்க ஓ, வாழ்ந்து இருக்காங்களா இது? ஆமாம், ஆள் இருக்காங்க அரண்மனையில். வேல்நாச்சியார் சமாதி அங்கனக்குள்ளே இருக்கு. இப்போ இது உள்ளனா அது அப்படி உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். ஆமாம், கோயில் இருக்கு, வெள்ளி செவ்வாய் திறப்பாங்க, போய் சாமி யாராவது கும்பிடலாம். தங்கியிருக்க இடத்துல எல்லாம் விட மாட்டாங்க. சரி வாங்கி உள்ளே போகணும் கேட்டு. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. பைக் இங்கே
கலர் கோயில் இருக்கு, சிவன் கோயில் இருக்கு, மருத்துவமனையில் சமாதி இருக்கு, கொல்லங்குடி காளி கோயில் போகலாம், நார்கோட்டை அம்மன் கோயில் இருக்கு, அதெல்லாம் பெரிய கோயிலாக இருக்கு. எல்லாம் இந்த கட்டி போட்டுருக்காங்களா, அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா வேலுநாச்சியார் சமாதி எங்க கட்டி தாள் இருக்கிறாங்களா, ஒரு அன்னைக்கு கை வச்சுருக்காங்க. ஆமாம் ஆமாம், பக்கத்தில் அந்த கட்டி தெரியுதா, முன்னாடி ப்ளூ கலர் சட்டு போட்டுருக்கோம், அதுக்குள்ள வேலுநாச்சியார் சமாதி இருக்கு. அப்படியா? ஒரு ஆளுக்கு மட்டும்தான் சமாதி இருக்கு, ராஜாக்கள்லாம் 5 இருக்கு, திருப்பத்தை போட்டு அதுக்குள்ள போனாங்கன்னா ஃபோட்டோலாம் இருக்கும். ஓகே ஓகே ஓகேண்ணா. வேலுநாச்சியார் மக ஃபோட்டோ. சரி. சாப்பாடு ஃபுட் ஐட்டம்லாம் எதுவும் ஃபேமஸ்லாம் இல்லை. அப்படியா? இல்லை ஒரு ஊர்லேயும் ஒன்று ஒன்று ஃபேமஸாக இருக்குதுல்ல, அதேமாதிரி இங்கே என்ன எதுனா சரி. இதை போய் நான் பார்த்துட்டு வருவேண்ணா. அந்த பேங்க் உள்ளே போனால் இது அங்கே போய் பார்க்குறது யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா? சரி ஓகேண்ணா. ஓ, இளைய மன்னன் சொல்லிட்டு இவங்கள தான் சொல்லுவாங்களா? இப்போ இவங்க தான் இதுக்குள்ளே இருக்கிறாங்களா அந்த பேலஸ்க்குள்ளே? ஓகே ஓகே. இவங்களாம் அவங்களோட வாரிசு? இவங்க தான் நாங்கள் அதான் இளைய மன்னன் தான் போட்டுக்குது. ஓகே, உள்ள ஆளுங்க இருக்கிறாங்களாம், அதனால் பார்க்க முடியாது, வேலைக்காகுதுங்க. அடுத்தது வாங்க போவோம். பேலஸ்க்குள்ளே போக முடியாது. இது வெளியே ஒரு சிலை இருக்குதுல்ல, அவங்க தான் வேலுநாச்சியா. புரியுதுங்களா? இதை பற்றி நிறையா ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சுத்தமாக ஹிஸ்ட்ரியில் பேசிக் நாலேஜ் கூட கிடையாதுங்க. எந்த ஒரு ஹிஸ்ட்ரிலையுமே ஓரளவுக்கு நார்மலாக தெரியும், அவ்வளோதான். வேலுநாச்சியான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடினாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரியும். அதுவும் அந்த ஸ்கூலில் படிக்கிறப்ப, அவ்வளோதான். மற்றபடி நமக்கு பெருசாக எதுவுமே தெரியாதுங்க. கேமரா ஆன்லக்குதா? ஆனால் இங்கே வந்து கேட்ட பிறகு அவ்வளோ கதைகள் இருக்குது. நான் என்ன நினச்சேன், சரி இது ஒரு மியூசியமாக ஆக்கிட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு பேலஸ் மாதிரி சுற்றி பார்க்குற மாதிரி ஆக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு பேலஸ் தானே, சுற்றி பார்க்குற மாதிரி வச்சுருப்பாங்க டூரிஸ்ட்டுக்கு அப்படின்னு நினச்சேன். மேப்பில் 10 மணிக்கு ஓப்பன் போட்டிருந்ததா அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவங்களோட வம்சாவை இன்னும் வரைக்கும் உள்ளே வாழ்ந்துன்னு இருக்காங்களாம். அதாவது வேலுநாச்சியோட வம்சாவை. வேலுநாச்சியோட வம்சாவைனா அவங்களுக்கு வந்து 2 பொண்ணா. அதில் ஒரு பொண்ணு வெள்ளைக்காரன் கொண்டானா, இன்னொரு பொண்ணு தான் வெள்ளச்சி நாச்சியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணா. அவங்களோட வாரிசு தானா இவங்க உள்ளே இருக்கிறாங்களாம். புரியுதுங்களா? எனக்கு இதெல்லாம் இங்கே வந்தால் தெரியும். இன்னும் நிறைய கதைகள் சொன்னாங்க. கதைன்னு சொல்ல முடியாது, ஹிஸ்ட்ரி, வரலாறு. கதைன்னு சொல்லக்கூடாது, வரலாறு. எப்பா நமக்கு அப்படியே ஒரேடே எல்லாம் ஹிஸ்ட்ரியும் கேட்குறப்ப குழம்புது, சுற்றுது, தலை சுற்றுது. இது வரைக்கும் நான் படித்ததும் இல்லை, வேறு எங்கேயும் பெருசாக அதை காது கொடுத்து கேட்டதில்லை. இங்கே இவங்கக்கிட்ட அந்த பூக்காட்டுன்னு இருந்தார்ல, ஆரம்பத்தில் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டலாம் இந்த பேலஸ் எப்படி வைப்போம், அவர் தான் சொன்னார்ல. நான் போயிட்டு பார்த்துட்டு அந்த அக்காட்ட பேசிட்டு வந்துட்டு இந்த அண்ணங்கிட்ட பேசியிருந்தேன் ரொம்ப நேரம். எல்லாத்தையும் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி. அப்புறம் ஒரு காளி கோயில் ஒன்று இருக்குதான், போனேன் இங்கே. அந்த காளி கோயிலுக்கு கூட ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னார். அதில் எப்படின்னா, வேலுநாச்சியார் வந்து அந்த பக்கம் போனாங்களாம், அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்களாம். அவங்க வந்து வேலுநாச்சியாரை பார்த்தாங்களாம். அப்போ வந்து வெள்ளைக்காரங்க கேட்டாங்களாம், வேலுநாச்சியார் இந்த பக்கம் போனாங்க, நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டதுக்கு, நான் பார்த்தேன் ஆனால் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கு துண்டு துண்டாக வெட்டி போட்டாங்களாம் அந்த காளி கோயிலாண்ட. அப்புறம் வந்து வேலுநாச்சியோட அவங்க ஹஸ்பண்ட் செத்த பிறகு 6 மாதம் வந்து தாலி அவங்க கயிற்றுலேயே தான் போட்டுருந்தாங்களாம். அந்த 6 மாதம் கழித்து போய் தான் அந்த தாலியை கட்டி அந்த காளி கோயிலில் போட்டாங்களாம். இன்னும் வரைக்கும் அந்த தாலி அந்த காளி கோயிலில் இருக்குதான். அது ஒவ்வொரு வருஷம் எடுத்து பார்க்குறப்பவும் பார்க்க தான் செய்வாங்களாம். அது ஒன்று சொன்னார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலே, அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேன்னு தெரில, தமிழ்நாட்டிலே நேதாஜி ஜெயிலில் ஃபஸ்ட்டு வச்ச இடம் சிவகங்கை தானா. அது அந்த எங்கன்னா அந்த சிவகங்கை பேலஸ் எதிர்க்கே வந்து ஒரு ரவுண்டான மாதிரி ஒன்று சின்னதாக இருக்கும், அங்கே தாங்க இருக்கே அந்த சிலை. அது டேட்டு கூட நான் பார்க்காம வந்துட்டேன். இவ்வளோ சொன்னார். அதுக்கப்புறம் வந்து சுற்றி இருக்கிற இடம்லாம் அவங்களுக்கு தான், இதெல்லாம் வந்து தான தர்மம் கொடுத்துட்டாங்க. நிறைய இடத்த கடை வாடகைக்கு விட்டுருக்காங்க, நிறைய இடத்த தான தர்மம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாருங்க. நிறைய சொன்னார். என் மைண்டில் நிற்க மாட்டேது. நான் அந்த சிந்தனைக்குள்ளே ஓவராக போயிட்டேன்னா நிற்க மாட்டேது. ஒரு சில 1 by 1 அவர் சொல்லினே இருக்கவ எனக்கு கதை, அதாவது ஹிஸ்ட்ரி குழம்புது. ஐயோ என்னடா இது, தலை சுற்றுற மாதிரி ஆகிடுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம உட்காந்துன்னு பொறுமையாக நிதானமாக கேட்டு 4 பேர்த்துக்கு விசாரிச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரே நாளில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஃபுல்லாக அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளேயே தான் இருக்கணும். நான் ஒரு ஆளுக்கிட்ட மட்டும் கேட்கக்கூடாது, 4 பேர்கிட்ட கேட்கணும். கதை என்னன்னு, உண்மை நிலவரம்னா நான் அங்கே இங்கே போய் கேட்கணும். கேட்டால் தான் தெரிஞ்சுக்க முடியும்.
ஒன்றும் பண்ண மாட்டேன். இப்போ நான் அடுத்து எங்கே போகிறதுனே மேப்பே பார்க்காம நான் மட்டும் உங்கள்கிட்ட பேசின்னு வரேன். வாங்க பார்ப்போம். அடுத்தது வந்து இதே ஒரு இடம் சொன்னார், சமாதி இருக்குது அது இருக்குதுன்னு சொன்னார். நம்ம பார்க்கணும் நிறையா கோயிலுங்க தாங்க இங்கே இருக்குதே. நம்ம இந்த பக்கம் போயிட்டோமா. இந்த க்ளோவ்ஸ் ஒன்று மாட்டிக்கிறேன், அவுத்து வச்சிட போகிறேன் பாரு. கடுப்பாக இருக்குதுங்க, யூஸ் பண்ணவே முடியலைங்க மேப்பை. இதனால தான் நான் சும்மா க்ளவுஸே போகிறதே கிடையாது, அவுத்து வச்சிருது. இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகர் கோயில் தாங்க போகிறோமே. அந்த கோயில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால தான் அதை சூஸ் பண்ணி போகிறேன். அதாவது சிவகங்கை வந்து ஹிஸ்ட்ரி நிறைந்த ஊர்கள், அதனால் வந்து இது நம்மளால் வந்து ஃபுல்லாலாம் கிளியராக கிட்டாக சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்கும் அந்தளவுக்கு தெரியாது. இங்கே கேட்குறத வச்சு சொல்கிறத வச்சு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் இதில் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது மட்டும் தெரியும். நமக்கு அதுக்கு வரலாறு படிக்கணும், அப்படியே வரலாறு படிக்கணும். கட்டான ரூட்டில் தான் போகிறேன் நான், போக மாட்டேன், எனக்கு தெரியும். நீ எப்போ 43 கிலோமீட்டர் காட்டுது போகிற, இப்போ சுற்றின்னு போகிற தண்டகரம் வந்துடும். நான் உங்கள்கிட்ட கதை சொல்லின்னு எந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு பார்க்காம இப்படி வந்துட்டாங்க. வாங்க போவோம். சரி, சந்துக்குள்ளே புந்து போய் காட்டும். அதனால் சிவகங்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து படிங்க, தெரிஞ்சுக்கலாம். ஏற்பட்ட புள்ள ஒன்றை தொட்டதுமே கொத்தங்கடைங்கிடுச்சு. இங்கேருந்து அது எத்தனை கிலோமீட்டர் சொன்னேன்னா 43 கிலோமீட்ரு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிக்கலாம். சிவகங்கையில் என்ன சாப்பிட்ற ஃபுட்டு ஃபேமஸ்ன்னு கேட்டால் தெரியலன்னு சொல்கிறாங்க அவங்களே. ஒரு 2-3 பேர் அப்படி தான் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம காரைக்குடியில் போயிட்டு செட்டிநாடு மெஸ்ஸு செட்டிநாடுன்னு இருக்கும், அங்கே போய் சாப்பிடுவோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த ஆர்ச்சி தான், இதுக்குள்ளே தான் போகணும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குதுல்ல, இந்த ஆர்ச்சி தாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகர் கோயிலுங்க. ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால வந்து பார்க்கலான்னு வந்தாங்க. என்ன ஒன்று, இங்கே இருக்கிற அதாவது எல்லா ஊர்லேயும் இருக்கிற எல்லா கோயிலுக்குமே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. எல்லா கோயிலுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. நமக்கு தான் தெரியல. நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, இல்லை வந்து தெரிஞ்சுக்குங்க. எனக்கு பெருசாக அது மேலே ஈடுபாடு கிடையாதுங்க. நான் ஒன்லி ட்ராவலர். எங்கள் அது எதிர்க்க இருக்குது பாருங்கள், இந்த தெப்பக்குளத்தை தாண்டி கோயில் தெரியுதுல்ல, அதுதாங்க. ஏப்பா, ரொம்ப பிரபலப்பட்டதாக இருக்கும் பொழுதுங்க. சுற்றின்னு போன பொழுது, இந்த தெப்பக்குளத்தை சுற்றின்னு தான் போன பொழுது, நம்ம நடந்து போகிறப்பே உள்ள காரு போகுது. எங்கே பார்க் பண்ணுறது? ரெண்டு பேரும் அப்படியே நில்லுங்க, நான் போயிடுறேன். ஓகே, வந்துட்டோம்ல. நான் மட்டும் போயினே இருக்கேன், எங்கே பார்க்கிங் தான் தெரியல. நான் மட்டும் போயினே இருக்கேன், சுற்றி வண்டி நிற்குதுங்க, எங்கே விட்றதுனே தெரியல. ஏப்பா, கோயிலே சுற்றி வந்துட்டாங்க. இது கோயில் தான் சுற்றுறோம். அதோ சின்னதாக பாறை இருக்குது, அந்த பாறை மேலே வந்து கோயில் இருக்குதுங்க. இதோ பாருங்க, அந்த பாறை மேலே கோயில் வச்சுருக்காங்க. அது பாறையும் குடஞ்சி தான் வச்சுருப்பாங்க கோயில், எனக்கு தெரிஞ்சு. வாங்க யூட்டன் ஒன்று போவோம். ஏன்னா இதெல்லாம் நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்ட முடியாது. இந்த கோயில் இப்படி இருக்குதுங்க, அப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் காட்ட முடியாது. ஏன்னா அங்கே கேமரா நாட் அலோடு, ஃபோனும் நாட் அலோடு. எங்கன்னா பார்க் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்துட்டு வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா காரைக்குடி தாங்க போகிறோமே. உள்ள கட்டிடக்கலைலாம் தரமாக இருக்குதுங்க. ஒரு கோயிலும் ஒரு மாதிரி தான்ப்பா இருக்குது, ரகம் தான். அப்புறமே காரைக்குடி எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தாங்க போகிறோமே. சிவகங்கையில் காரைக்குடியில் இந்த செட்டிநாடு சாப்பாடு தான் ஃபேமஸ் சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் சொல்லிட்டு காரைக்குடிக்கு போயின்னு இருக்கோங்க.